லிட்டில் டாக்ஸ் ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேர்ல்டு செஸ் சாம்பியனான கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்கள் படித்த ஸ்கூலுக்கு தான். ஸோ இங்கே அவருடைய பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். எப்பவுமே எந்த உணர்வையும் வெளிக்காட்டாத ஒரு குழந்தை இன்னைக்கு அழுதுதானே அப்படி. குகேஷ் வந்து கிளாஸில் ரொம்ப சைலண்ட். ஓகே, ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு ப்ரௌட். அவரோட லெவலுக்கு நாங்கள் வரணும்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா எங்கள் ஸ்கூலுக்கு நாமளும் பெருமை சேர்க்கணும் ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. ஹாய் மேம், வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சார்? ஸோ குகேஷ் உங்களுடைய ஸ்டூடெண்ட், இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அவருக்கு கிடச்சிருக்கு, வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஸோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது டீச்சராக? ரொம்ப நாங்கள் நியூஸ் சேனலில் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் வீட்டு பையனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சது. ஆகும்போது நாங்களும் அழுதுட்டோம். அந்த மாதிரி இருந்தது. நான் அழுதுட்டோம் உண்மையா. ஓகே ஓகே. அந்த மொமெண்ட்டில் அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆனார், நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். ஆக்சுவலாக நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே அவரை பக்கத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவர் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சு எமோஷ்னல் ஆகும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அதான் சொல்லல, என் பிள்ளை அழுகுது, ஐயோ அழுகுதே அழுகுறான். எப்பவுமே எந்த உணர்வையும் வெளிக்காட்டாத ஒரு குழந்தை இன்னைக்கு அழுதுதானே அப்படின்னும் போது நமக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஈற்ற பொழுதின் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய், அதுதான் தோணுச்சு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக இருந்தது. ஓகே ஓகே. கிளாஸ் டீச்சராக நீங்கள் சொல்லுங்கள், கிளாஸில் எப்படி இருப்பார் அவர்? குகேஷ் வந்து கிளாஸில் ரொம்ப சைலண்ட். ஓகே. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு சைடில் ஒரு பெஞ்ச் இருக்கும், அங்கே தான் உட்காருவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவங்க காம்படிஷன் எவ்வளோ காம்படிஷன் போயிருந்தாலுமே அவங்களோட அந்த கிளாஸ் ஒர்க், அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒர்க்குமே வந்து நம்ம கொடுத்தோன்னா டக்குன்னு முடிச்சிடுவாங்க. ஓகே ஓகே. டைரி சைனாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் ஒர்க் சைனாக இருக்கட்டும், நம்ம கரெக்டாக வந்து என்ன ஒன்றுனா அதிகமாக ரொம்ப பேச மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. அதிகம் ஏன்னா அவங்க அப்போ தான் அவங்களோட 2015 தான் நினைக்கிறேன். அப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெரியர் ஸ்டார்ட் ஆன டைம். ஓகே. ஸோ அதனால் வந்து 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் நான். ஓகே ஓகே ஓகே. குகேஷ் எப்போ இந்த மாதிரி செஸ்ஸில் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்தது டீச்சர்ஸ் தான்? எங்களுக்கு தெரியும். அப்பயே நிறைய வந்து கப்பல் மெடல்ஸு கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் ப்ரேயர் டேஸில் வந்து நாங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. தமிழ் அம்மாவா நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் பீரியடில் குகேஷ் எப்படி இருப்பார்? குகேஷ் தான் சொல்கிறேன், ஒழுக்கத்தில் மிக மிக சிறந்த மாணவன். அமைதினா அமைதி, நீட்டாக இருப்பாப்புல எப்பவும். அப்புறம் நம்ம மற்ற பிள்ளைங்களை இது கொண்டு வரலையா அது கொண்டு வரலையான்னு கேட்கும்போது பயம் வந்துடும். தமிழம்மா நான் நாளை கொண்டு வரட்டுமான்னு கேட்பாரு. அப்போ அது உனக்கு இல்லைப்பா, இவங்க டெய்லி வர்றவங்களுக்கு நீ மெதுவாக கொண்டு வந்து கொடுன்னு சொன்னால் சரி தமிழம்மான்னு வர. அதுக்கு மேலே ரொம்ப சவுண்டாகவே பேச தெரியாது குழந்தைங்க. ஓகே ஓகே. அமைதி. ஓகே. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியாக இருப்பான்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட் பிடிக்க மாட்டாப்புலப்பா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. தனியாக தான் வரதே. இப்போ வருவாப்புல, அடிக்கடி வெளியில் போயிடுவார். அதனால கொஞ்சம் ஃப்ரெண்டு பேசுறது ரொம்ப கம்மி. எப்போவுமே அமைதி தான். ஆனால் குகேஷ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால எல்லாரும் வந்து குகேஷ்ட வந்து பேசுவாங்க. ஓகே ஓகே ஓகே. குகேஷ் பக்கத்தில் வந்து உட்காருறது, அந்த மாதிரி குகேஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்குலாம் எவ்வளோ ஹாப்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க டீச்சராக. அவங்க நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க குகேஷ் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆமாம், நம்மளோட அவங்களுக்கு தானே. அவங்க எல்லாம் இப்போ ஸ்கூல் வெளியில் போயிட்டாங்க, அதனால எங்களால் மீட் பண்ண முடியல. ஓகே. ஸோ அவங்களும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஓகே. ஏன்னா அப்பயே வந்து அவங்க குகேஷ் ப்ரைஸ் வாங்கும்போதுலாம் கிளாஸ்க்குள்ள அந்த கப்போட வரும்போதுலாம் எல்லாரும் அப்ளாஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. காலையில் 8:30க்கு ப்ரேயர் டேஸில் அந்த ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு கிளாஸ்க்கு வரும்போது ஒரே கிளாப் பண்ணி தான் நாங்கள் வந்து இன்வைட்டே பண்ணுவோம். நாங்கள் எப்பயுமே வந்து கப்பு அவார்டு இதெல்லாம் வாங்கிட்டே வந்துட்டே இருப்பார். அவர் அந்த கெரியர் டைம் ஸ்டார்ட் ஆன டைமில் நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. இன்னும் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ வேறு நீங்கள் சீக்கிரட்டாக எங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கீங்க, அதை சொல்லுங்கள். எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேலண்ட்லேயும் வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள், அவங்க டேலண்ட்டை
பார்க்குறதா? இன்னும் நிறைய பேர் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நீட்டில் எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ECA மூலிமா வந்து நம்மளோட கிளாஸ் நம்ம ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்கில்லையும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி இன் செஸ், டான்ஸு, நம்ம ஸ்கூலில் எந்த காம்படிஷன் போனாலும் கண்டிப்பாக வந்து வின் பண்ணிட்டு தான் வரும். ஓகே. குகேஷ் அடிக்கடி பேசுகிறதா இருக்கட்டும், அந்த டீச்சர்ஸ்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிற விஷயங்கள் என்னவா இருக்கும்? செஸ் பற்றியே மட்டும் பேசுவாரா, இல்லைனா வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து ஏதாவது கேட்குறது அந்த மாதிரி? கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பல பதில் சொல்லுவார். ஓ, நீங்க வந்து செஸ் வின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு கிளாஸ்ல இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியா நம்ம செஸ்ஸை பத்தி கேட்டா கூட நம்ம கேட்குற கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொல்லுவாங்க. ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ செஸ் அதன்றதுனால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டா தான் இருப்பாங்க. மேபி அவங்களோட ஃபோக்கஸ் அந்த செஸ்ல இருக்கிறதுனால ரொம்ப குவைட்டா ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுறதுனால அவங்களோட கிளாஸ்லேயும் அவங்க ஃபோக்கஸ் ரொம்ப குவைட்டாக தான் இருக்கும். ஓகே. இப்போ குகேஷ் அவர்களுக்கு செஸ் வந்து ரொம்ப ஆர்வம். ஸோ அதுலேயும் வந்து அவருடைய ஃபுல் எஃபர்ட்டும் போடணும். இந்த பக்கம் ஸ்டடீஸ்லேயும் போடணும். ஸோ நீங்கள் டீச்சர்ஸாக அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருக்கீங்க? அவர் அந்த எப்படி பேலன்ஸ் கேட்டிருக்கோம் நாங்கள். நீங்கள் வந்து எப்படி செஸ்ஸில் இவ்வளோ காம்படிஷன்ஸ் நீங்கள் இப்போ நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து லஞ்ச் வந்து குகேஷோட உட்காந்து சாப்பிடுவேன். அதனால நான் கேட்டிருக்கேன் எப்படி வந்து ஸ்டடீஸ்லேயும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க we are getting training at home also. So whenever he is getting time, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் வீட்டில் வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதே மாதிரி அவங்க ஃபாதரும் எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ வந்து எங்ககிட்ட ஒர்க் ஷீட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு குகேஷ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ எக்ஸாம்னு வரும்போது ஒரு எக்ஸாம் டைம்லேயே வந்து அவருக்கு ஸ்போர்ட்ஸில் இல்லை செஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது போட்டிகள் இருந்தால் அதை நீங்கள் டீச்சர்ஸாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதை அவருக்கு எப்படி? இல்லை, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கு தான். ஓகே. ஏன்னா அவங்க எப்பயுமே படிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. எக்ஸாம்ன்றது காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஸ்கில் இருக்குது. ஸோ குகேஷ்க்கு உண்டான ஸ்கில்ன்னும் போது அவங்களுக்கு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுப்போம் எக்ஸாமை விட. ஓகே. அப்போ ஸ்டடீஸில் உள்ள பசங்க இந்த மாதிரி செஸ்ஸில் இல்லைனா வேறு ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்கும்போது அவங்களுக்குன்னு அந்த ஸ்பேஸ்லாம் ஒதுக்குறது உண்டா மேம்? அவங்களுக்காக டைம்லாம் ஒதுக்குறது? இப்போ கூட நடக்குது. இப்போ கூட ஒரு காம்படிஷன் எக்ஸாம்னு வரும்போது we are giving importance for competition. நெக்ஸ்ட் எப்போ டைம் கிடைக்குதோ நாங்கள் அப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் ஓடி அப்படின்னு சொல்லுவோம். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால ஓடின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அகடமிக்ஸ்லேயும் எந்த விதத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டு வந்தோடனே அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு தனியாக நாங்கள் ரிவிஷன் கொடுப்போம். எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு தனியாக எல்லாமே ஸ்பெஷல் கேர் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க எப்போ காம்படிஷன் போகலையோ அப்போ அவங்க அதை படிச்சுப்பாங்க. ஓகே. இப்போ வேர்ல்டு செஸ் சாம்பியனாக குகேஷ் எங்களுக்கு தெரியும். ஸோ கிளாஸில் அவர் என்ன ரேங்க் வாங்குவார், எப்படிப்பட்ட மார்க்லாம் வாங்குவார்? ஸோ அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல மார்க் வாங்குவாங்க. எல்லாத்துலேயுமே வந்து 90% அபவ் தான் இருக்கும். ஓகே. அப்போ ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கிறாரு, இன்னொரு பக்கம் படிப்பையும் மேனேஜ் பண்ணுவோம். ஒரே மாதிரி தான். எப்படி எங்கள் வேர்ல்டு சாம்பியன் மாதிரி தான் கிளாஸ்லேயும் நல்லா பண்ணுவாப்புல. அப்போ ஒரு என்ன எழுத சொன்னாலும் அந்த கையெழுத்துலேயே ஒரு தெளிவு இருக்கும். அழகாக இருக்கும். எந்த விஷயத்துலேயும் ஒரு குழப்பம் இருக்காது. தெளிவு செம்மையாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பர். ஆமாம், அதோட எல்லாத்துலேயுமே தெளிவாக இருப்பாப்புல. ரொம்ப பேசுறது இல்லைல்ல, அதனால ரொம்ப தெளிந்த நீரோட அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த வயசுலேயே பண்ணியிருந்தாலுமே அந்த ஆட்டிடியூட் இருக்காது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ சைலண்டாக பையனை இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோ குவைட்டாக இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் அச்சீவ் பண்ணால் கொஞ்சம் ஆக்டிவாக எங்கே ஓடுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க ரொம்ப குவைட்டாக எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ரொம்ப குவைட்டாக தான் இருப்பாங்க. அச்சீவ்மெண்ட் காலையில் அவார்டு வாங்கியிருந்தாலும் சரி, முன்னாடி நாள் ஸ்கூலில் அவார்டு வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவங்க ஒரே மாதிரியே தான் கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. நம்ம அதை பற்றி கேட்டோம்னா கண்டிப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உட்காந்தெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. மரியாதை. ஆமாம், அந்த மரியாதை நீங்கள் அந்த ஆப்போனன்ட்க்கு வாழ்த்து சொல்லும்போது நீங்க பிள்ளையோட பண்பை தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸ் சேனல். நான் வந்து ஃபர்ஸ்ட் குகேஷ் மாறவே இல்லை அப்படின்றத நான் அங்கே தான் பார்த்தேன். எப்படின்னா அந்த ஆப்போனண்ட்டை வின் பண்ணி முடிச்சிட்ட உடனே அந்த சேரை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சேரை தொட்டு கும்பிட்ட விதம் இருக்கு, அதுதான் குகேஷ். நான் அதை அங்கே தான் நான் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் பெஞ்சில் உட்காந்து நீங்களேனா நம்ம எதனா கேள்வி கேட்டால் டக்குன்னு எந்திரிச்சு தான் பதில் சொல்லுவாங்க. அந்த ஒரு டிசிப்ளின், அந்த பணிவு எல்லாமே அவர்கிட்ட நான் அப்பயே பார்த்தேன். ஓகே. நீங்கள் இப்போ அந்த செஸ்லாம் பார்த்ததுனால நான் கேட்குறேன், அந்த போட்டி பார்த்ததுனால கேட்குறேன். விஸ்வநாதன் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த 15 மினிட்ஸில் வந்து ட்ரா ஆயிரும் அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு பெரிய காட்ஸ் கிரேஸ்னால அவர்
ஸோ நீங்கள் பார்க்கும்போது எப்படி அந்த மொமெண்ட் இருந்தது? லாஸ்ட்டில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லைன்னா உங்களுக்கும் அந்த வேணும்ல என் பிள்ளை ஜெயிக்கணும் இல்லை, எங்களுக்கும் அந்த சேம் ஜெயிக்கணும். ஃபீலிங் தான் இருந்தது. எங்களுக்கும் சேம் ஃபீலிங் தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு டைட் காம்படிஷன். கண்டிப்பாக அது ரொம்ப நியராக தான் இருந்தாங்க 2 பேருமே. அதனால எங்களுக்குமே அதே விஸ்வநாத் சார், ஆனந்த் சார் சொன்ன மாதிரியே தான் இருந்தது எங்களுக்கு. ஓகே. விஸ்வநாதன் ஆனந்த் சார் தான் நிறைய இடத்துல வந்து இவரோட வெற்றிக்கு காரணம்னு சொல்லி அவரே இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லியிருந்தார். அவர் ஒரு இடத்துல தோத்துட்டாரு, ஸோ அந்த இடத்துல நான் ஜெயிச்சு காமிக்கணும்னு நான் ஒன்று பண்ணேன்னு சொல்லி குகேஷை சொல்லியிருந்தாங்க. ஸோ அடிக்கடி அவரை பற்றி பேசுகிறது உண்டா குகேஷ்? ஸ்கூலில் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஆல் தி பெஸ்ட்டுக்காக ஒரு ஃபெலிசிட்டேஷன் மாதிரி நடத்திருந்தோம். ஓகே. அப்பவும் சொல்லியிருந்தார், நான் சப்போஸ் லூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த லூஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ண தான் நான் ட்ரை பண்ணுவேன். நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து குறையாதுன்றதை அங்கேயே சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நல்ல எப்போ லூஸ் பண்ணதோ அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணணுன்ற விஷயத்த எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். மேபி அவர் அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்து ஒரு லூஸ் பண்ணுற டைம்லேயும் அதை லேர்ன் பண்ணது தான் கடைசியாக அவருக்கு இந்த காம்படிஷனில் யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. லாஸ்ட்டாக குகேஷ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் இன்னும் மீட் பண்ணல. ஸோ குகேஷ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் குகேஷ். கங்க்ராச்சுலேஷன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்காக இந்த ஸ்கூலே ரொம்ப உங்களுக்காக நாங்கள் அனைவரும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களை பார்க்க பண்ணிட்டு இருந்தோம். நாங்க டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே. தேங்க்யூ மேம் உங்களோட டைமுக்கு. இன்னும் குகேஷ் மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குன்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட், உங்கள் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் இப்போ வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆகிருக்கிறாரு. ஸோ இதை நினைக்கும் போது எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு பெருமையாக இருக்கிறீங்க நீங்கள்? உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்று சாதனை படைத்த குகேஷ் அவர்களுக்கு வேலம்மாள் நெக்ஸஸ் பள்ளி குழுமம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அவர் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுக்கு எங்களுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், மற்ற எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, ஸோ ஒவ்வொருத்தரும் குகேஷ் பெற்ற வெற்றி வந்து எங்களோட சொந்த வெற்றியாக நினச்சி ஸோ எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கும். இப்போ அவர் அந்த மொமெண்ட்டில் ரொம்ப எமோஷ்னல் ஆனார். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிரின்ஸிபலாக ஒரு நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஜெயிச்சுட்டு இவ்வளோ எமோஷ்னல் ஆகிறத பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? கண்டிப்பாக சார், இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்த தருணம் தான். அந்த எதிர்பார்த்த தருணம் நடக்குதுன்னும் போது கண்டிப்பாக அவருக்கு ஈக்குவலாக எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே. ஸ்கூலுக்கு நிறைய பாராட்டுகள் இப்போ வந்தவண்ணமாக இருக்கும். ஸோ யாருக்கிட்ட இருந்தெல்லாம் எந்த அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எல்லார்ட்டையும் வந்து பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி எந்த பாராட்டு வந்தது? ஸோ அதை இப்போ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களோட பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஈவன் அரசியல் தலைவர்கள் இருந்து, பட் இருந்தாலும் அவருக்கு வந்து டைரெக்டாக அவரை கால் பண்ணிவிட்டு ப்ளஸ் எங்களோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கால் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து வந்துட்டே இருக்குது சார். ஸ்கூல் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க அதை பற்றி சொல்லலாம். அவர் அகாடமிக்ஸ் தவிர வேறு என்னென்னலாம் ஒரு சின்ன வயசில் ட்ரைனிங் தேவைப்பட்டது, ப்ளஸ் இந்த வயசில் அவருக்கு வேறு என்னென்ன உதவிகள் செஸ்ஸுக்கு தேவையான அனைத்தும் எப்பப்பெல்லாம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு தடங்களும் எல்லாமே இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. குகேஷ் அவர்கள் முழுக்க ஸ்போர்ட்ஸில் தான் இருப்பாரா இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர்? அவர் இது வரைக்கும் அவரோட எய்ம் வந்து இந்த அகாடமிக் இயரில் அவரோட எய்ம் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு செஸ் சாம்பியனில் கண்டிப்பாக எடுத்தாகணுன்றது தான் அவரோட எய்ம் மாட்டம் இருந்தது. ஸோ அதை அவர் நிறைவேற்றிட்டார், ரீச் ஆகிட்டார். தென் ஜஸ்ட் கிரியேட்டட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் அவர் வந்த உடனே தான் உட்காந்து பேசி அது என்ன முடிவு எடுக்கிறாருன்றதை டிசைட் பண்ண முடியும். இப்போ குகேஷ் எப்படி ஜெயிச்சாரோ இதுக்கு முன்னால் பிரக்யானந்தா அவர்களுமே ஒரு சின்ன சாதனை படைச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க? அந்த சீக்ரெட் எங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 31 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த 31 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸில் 21 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து எங்கள் வேலம்மாள் நெக்ஸஸ் குழுமத்திலேருந்து வந்ததும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் 2 விமென்ஸ் கிராண்ட் மாஸ்டரும் வருவாங்க. வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கும் சார். ஓகே. அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபெசிலிட்டிலாம் வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க சார்? அது முக்கியமாக சொல்லணும்னா எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த லோயர் கிளாஸஸ்லேயே ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி, தட்ஸ் வந்து இண்டியன் டேலண்ட், அவங்களுக்கு உள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ECAYLPன்னு ஒரு கிளாஸஸ் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இயர்லாங் ப்ரோக்ராம்னு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இயர்லாங் ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து சேருவாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட்டோடு சேரும்போது அதுக்கு உண்டான ப்ராப்பர் ட்ரைனர்ஸ் லைக் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அண்ட் ஆல்சோ இஸ் அ டேலண்டட் பர்சன், அந்த இதில் நிபுணத்துவமாக இருக்கிறவங்க அவங்கள வச்சுட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட தனிப்பட்ட திறமை வெளிப்பட ஆரம்பிக்குது. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது மட்டுமே இல்லாமல் எங்களுக்கு வேலம்மாள் செஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்குது. ஸோ அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தனியாக பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்துட்டு அவங்களோட திறமையை முழு அளவில் வெளிவரதுக்கு உதவியாக இருக்குது.
எப்போ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஸ்ஸில் ஆர்வமாக இருக்காங்க. குகேஷ் மாதிரியான ஆட்கள் வந்து செஸ்ஸில் ஆர்வமாக இருக்கும்போது ஒரு பக்கமாக ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய படிப்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இதை நீங்கள் பிரின்சிபலாக அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக சார், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அகாடமிக்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் திறமையும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது அவங்க ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் தான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ஸோ அகாடமிக்ஸுக்கும் அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் சப்போர்ட் வேணுமோ, பேரண்ட்ஸ் மூலியமாவோ இல்லாட்டி டீச்சர்ஸ் மூலியமாவோ அவங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணுமோ அது எல்லாமே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க. ஓகே, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா சார், சப்போர்ட் பண்ணுறாங்களா சார்? இந்த மாதிரியான பசங்க வளரணும், இன்னும் நிறைய சாதனைகள் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. கண்டிப்பாக சார். இப்போ எல்லாமே பார்த்தோம்னா இப்போ ஒரு ரீசெண்டாக முதலமைச்சர் கோப்பைக்கு வந்து விளையாடிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஃப்ஐ விளையாடிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நேஷனல்ஸ் போகிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்ல ஊக்கம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இருக்கு சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னும் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உருவாக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ உங்களுக்கும் அவங்களுடைய ஸ்கூலுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We are fine. ஓகே, குகேஷ் ஜெயிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக? அவர் கூட இருந்திருக்காரு, உங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கிறாரு. ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த moment? We are extremely grateful for Grandmaster Gukesh for making Velamal Vidyalaya proud. Okay. His dedication and achievements inspire us to push our limits and aim for the best. We feel very proud to be part of the same school and we admire his journey. A Grandmaster from our school, Grandmaster Gukesh victory has made Velamal Vidyalaya very proud. Keep shining, Anna. Okay. His legacy at Velamal Vidyalaya will continue to inspire and motivate the next generation of students to come. His success story at a global level will still continue to inspire every single student here. It was really a very proud moment for everybody. While mentioning our school is like nurturing all the talents from their beginning, and they supported all the students in all their careers. And mentioning Gukesh, he has not come to school from 4th standard because he was like practicing for chess, and our school supported him very much to practice for chess, and now he has become the world's youngest chess champion, and we are so proud of it. I feel very proud that the world chess champion is from our school. It makes me very proud that even I am a part of this school. ஓகே ஓகே, குகேஷ் அதிகமாக பேச மாட்டார் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அவர் பேசி பார்த்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட? In our school, they actually kept all the best Gukesh ceremony. In that ceremony only he talked about how his school helped, about his childhood and everything. I think you have spoken personally with him because he asked one question to him. How was? Yeah, actually mostly he'll not speak much in class as well, but like he's good at contacting with each other. ஓகே ஓகே, இப்போ அவர் விஸ்வநானந்த் ஆனந்த் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஸோ இங்கேயும் வந்து பேசியிருக்காரு, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன விஷயம் விஸ்வநாத் ஆனந்த் சார்ட்ட இருந்து அந்த செஸ் விஷயங்கள்? ஸோ விஸ்வநாத் ஆனந்த் சார் வந்துட்டு எப்போவுமே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே விஷயம் என்னென்னா, உன்னோட பேஷனை முதல்ல சூஸ் பண்ணு, அதை நோக்கி நீ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணோம். ஒன்லி தென் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் இன் தட். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது இதுதான், எப்போவுமே வந்துட்டு நம்ம பேஷனை சூஸ் பண்ணணும், கரெக்டான பேஷனை அதை ஃபாலோ பண்ணி எப்போயுமே போனால் வில் பி ஏபிள் டு ரீச் த கோல் வித் அ சர்டன் ஏஜ். அதே மாதிரி குகேஷ் எடுத்துக்கிட்டால் விஸ்வநாத் ஆனந்த் வந்துட்டு நிறையா அவருக்கும் குகேஷ்க்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் தென் குகேஷ் ப்ரூவ் தட் பேஷன் ஹாஸ் நோ ஏஜ். ஓகே, அவர் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கார் உங்களுக்கு? நம்ம கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காருங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஸ்டூடெண்ட்டாக? We feel very proud. அவரோட லெவலுக்கு நாங்கள் வரணும்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா எங்கள் ஸ்கூலுக்கு நாமளும் பெருமை சேர்க்கணும் ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஓகே, நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது அவருடைய? He is really such a big inspiration to each and every student in this school. Each and every student in this school. His story is a testament to the values and opportunities our school provides. So as a part of this school, I'm sure that many other grandmasters will emerge from here. ஓகே ஓகே, ஸ்கூலில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டடீஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கும் இப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படி ஒரு கிராண்ட் மாஸ்டரை உருவாக்குறதா இருக்கட்டும். ஸோ வேலம்மாள் இஸ் லைக் எ கிரேட் ஸ்கூல். ஏன்னா அவங்க எப்போவுமே வந்துட்டு நாங்கள் எந்த பேஷன் எங்களோட சைடு என்னவாக இருந்தாலும் அவங்க எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் தென் த ஒன்லி திங் இஸ் எப்போவுமே அவங்க பேசிக்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுவாங்க. ஸோ வி ஃபோக்கஸ் ஸ்டடீஸ் அஸ் வெல் அஸ் ஆர் பேஷன் சைமல்டேனியஸ்லி. ஸோ ஒன்லி வென் இட் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் லைக் இப்போ செஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் வந்துட்டு தே சப்போர்ட் இன் அ ஃபுல் சைட். இல்லைனா எப்போவுமே பேசிக்ஸ்லையும் தே மேக் ஷூர் தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்.
ஓகே ஓகே. நீங்கள் குகேஷ்ட ஏதாவது பேசுனது உண்டா? பேசின மொமெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா அடிக்கடி ஒரு ஸ்கூலுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போமா அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? நான் ஒரு வாட்டி அவர் கூட பேசியிருக்கிறேன். Okay. He struck me as a very humble person. ரொம்ப தன்மையான அவர். சில பேர்லாம் வந்து நம்ம பெரிய ஆளுன்ட்டு பேசாமல் போவாங்க. ஆனால் அவர் ரொம்ப அமைதியாக நாங்கள் பேசுறதுக்கு வந்து காது கொடுத்து கேட்டார். ரொம்ப ஒரு நல்ல பர்சன். ஓகே ஓகே. நாங்கள் அந்த வின்னிங் மொமெண்ட் பார்க்கும்போது அவர் உண்மையிலே ரொம்ப அழுதுட்டார், எமோஷ்னல் ஆகிட்டார். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகி அப்படி எமோஷ்னல் ஆகும்போது உங்களுக்கு அது எவ்வளோ எமோஷனாக இருந்தது? அதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது சொல்லுங்கள். It was really such an emotional roller coaster. In the minute that he won, he knew that he made history yesterday as the youngest world champion ever in India. He's really a big motivation and it was very emotional for every single student here. Okay. We made history that day. ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட்டாக அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா அவர் இன்னும் மீட் பண்ணியிருக்க மாட்டோம், இன்னும் அவர் வந்திருக்க மாட்டார் ஸ்கூல். ஸோ அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? Grandmaster Gukesh, you have checkmated the world. So keep shining and we wish you all the best in your future endeavors also. நீங்கள் இன்னும் நிறைய டைட்டில்ஸ் வாங்கணும்னு சொல்லி the whole வேலம்மாள் ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. Congratulations Grandmaster Gukesh. Congratulations Grandmaster Okay. Gukesh. Congratulations. ஓகே, தேங்க்யூ, நன்றி. Thank you. Thank you.